முன்னோர்பட்சம் நிகழ்ச்சி உங்ககிட்ட தொடங்குறேன். இந்த பிரதமர் முதல்வர் அமைச்சர்களுடைய பதவி பறிப்பு விவகாரம் தொடர்பான இந்த மசோதா கடுமையான விமர்சனத்துக்கு எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லும் பொழுது எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை மீறி இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும், நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த மசோதாவை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? ஒரு ஆரோக்கியமான அரசியலை கட்டமைக்க வேண்டிய இடம், பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அதாவதுங்க, மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்க போகிறதில்ல. மடியில் கனம் இருக்கிறவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மத்திய அமைச்சராக 10 ஆண்டுகளாக, அதுவும் கப்பல் துறை அமைச்சராகவே இருந்தார். ஆனால் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியில் பயணிக்கின்ற காரணத்தால் ஊழல் இல்லாத ஒரு அரசியலை தமிழகத்திலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே உள்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மசோதா என்பது, இந்த மசோதாவின் மூலம் பிரதமரே ஆனாலும் கூட அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர் 30வது நாள் அவராக ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது 31வது நாள் அவருடைய பதவி பறிக்கப்படும். இது உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த துணிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது என்கிற காரணத்தால் தான் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாராளுமன்றத்திலே பிரதமர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர். ஆனால் அதே நேரத்தில் 2013 நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 2 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து தண்டனைக்கு ஆளானால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய உடனேயே அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அவசரமாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். ஏனென்று சொன்னால், மரியாதைக்குரிய லல்லு பிரசாத் யாதவ் மீது ரயில்வே ஊழல் வழக்கு ஒன்று அவர் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்த நேரத்தில் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் அந்த அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சித்த போது அந்த அவசர சட்ட நகலை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கிழித்தெறிந்து தூக்கி வீசினார். ஏதோ ஊழலுக்கு எதிராக ஊழல் செய்தவர்கள் எத்தனை பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று 2013 இதே ராகுல் காந்தி தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே சட்டம் தண்டிக்கப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறைக்கு செல்லுகின்றவர்கள் 30 நாட்களுக்கு பிறகு 31வது நாள் ஒன்று அவர்களாக விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும் பதவியிலிருந்து என்பது புரியுது. ஆனா இதுல எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய கூர்மையான விமர்சனம், இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா பயன்படும், அரசியல் பழிவாங்குதல் நடவடிக்கையா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவதுங்க, 30 நாட்களுக்குள்ள நீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அந்த தண்டனையை தடை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்முடைய மத்திய அரசாங்கம் சொல்வதெல்லாம் ஊழல் செய்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிறையிலிருந்து ஆட்சி நடத்துவது என்பது அது ஒரு அரசாங்கத்திற்கு அல்லது அந்த மாநிலத்திற்கே இழுக்கு. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த இதே மசோதாவில் ஒரு சில விஷயங்கள் தான் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு நீதிமன்றங்கள் அதுக்கான உத்தரவை பிறப்பித்ததுக்கு பிறகு அவங்களுடைய பதவின்றது பறிக்கிறது நியாயமானது. அதுக்கு பல வழக்குகள் நமக்கு முன்னுதாரணமா இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு உட்பட தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளை நம்ம பார்க்கிறோம். ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் நீதிமன்ற காவலுக்குள் உட்படுத்தப்பட்ட உடனேயே 30 நாள் ஆனா அவருடைய பதவியை பறிக்கிறதுன்றது ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா? அது அதிகார துஷ்பிரயோகம். எங்க சார் மனித உரிமை? கொள்ளை அடிக்கிறவனுக்கு என்ன மனித உரிமை வேண்டி இருக்கு? ஊர் படத்தை கொள்ளை அடிப்பான், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? 30 நாளுக்குள்ள அவன் தப்பு செய்யலன்னா நீதிமன்றத்தை அணுகுனா இமிடியேட்டா ஸ்டே கொடுக்க போறாங்க சார். நான் இந்த கேள்வி எப்படி கேட்கிறேன், ஒருவர் மீது ஒரு அலிகேஷன் முன்வைக்கப்படுது, ஊழல் குற்றச்சாட்டு வேற எந்த விதமான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது, அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. வழக்கு 30 நாட்கள் ஆயிடுச்சு, ஆனால் அவர் சிறையில் இருக்கிறார். வழக்கு 5 ஆண்டுகள் போயிட்டு இருக்குது. 5 ஆண்டு முடிவுக்கு பிறகு அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவருடைய பதவியை பறித்தது அநியாயம் இல்லையா? நியாயமற்ற செயல் இல்லையா? நான் என்ன சொல்றேன், 5 ஆண்டுகள் கழித்து பதவி பறிக்கப்பட, உதாரணத்துக்கு சில சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிறவங்க பதவி காலம் முடிவதற்கு முன்னால் தேர்தல் வழக்கு நடந்து அவர் எம்எல்ஏ ஆனது செல்லாதுன்னு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு வருது.
ஆஜா ஷெரீப் கேஸ்ல அப்படிதான் வந்தது. அவர் வெளிநாட்டு தூதுவராக இன்னொரு பதவியில இருந்தார் என்பதற்காக அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது ஜெயலலிதா அம்மையார் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாச்சு. அதனால 30 நாட்களுக்குள் நீதிமன்றம் இன்னைக்கெல்லாம் ரொம்ப வேகமா சுவமோட்டோவா எடுத்து அவங்களே கேஸ் நீதிமன்றத்துல எவ்வளவு வழக்கு இருக்கு, முனவர் பாட்ஷாவுக்கு தெரியாது கிடையாது. அவ்வளவு வழக்கு இருக்கிறப்போ குறைந்தபட்சம் ஜாமீன் கிடைக்கிறதுக்கே லேட் ஆகுது இல்லையா? ஜாமீன் கிடைக்கவே 30 நாள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. இப்ப அவருடைய பதவி இருக்குமா இருக்காது? இது மாதிரி வழக்குகளை விசாரிப்பதற்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? இந்த அரசியல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாபவர்களை விசாரிக்கிறதுக்காக ஸ்பீட் கோர்ட் ஸ்பெஷலா இருக்கு. அந்த கோர்ட்ல தான் இந்த கேஸ்கள்லாம் நடக்குது பெரும்பாலும். இதுல நியாயம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பாலான நீதிபதிகள் உடனடியாக அவர்களாகவே தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு நாட்டில் நிலைமைகள் நீதிபதிகள் எந்த நீதிமன்றம் அவ்வளவு எளிதாக தீர்ப்பு வழங்கிடுது சொல்லுங்க? எவ்வளவு காலம் பதவி அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த வழக்குகள் நீள்வதற்கு காரணம் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் காலம் கடத்துவதற்காக வாய்தா வாங்கி காலத்தை ஓட்டுறாங்க, புரியுதுங்களா? இவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிறைச்சாலையிலேயே இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் ஒருவர் சிறைச்சாலையில் இருக்காருன்னா அவர் வீட்டில் இருக்க மாதிரி அவருக்கு ஏசிலேருந்து டிவிலேருந்து எல்லாம் இருக்கு. அவர் கோர்ட்டுக்கு வரதை காலத்தை கடத்தி. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், அது அந்த அடிப்படை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாம் சொல்றது. அதில் வக்கீலின் வாதம் விளக்குன்னு சொல்றாங்க. வக்கீல் கண்டிப்பாக வாதாடி இவர் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் அவரை காப்பாற்றுவதற்கு 30 நாட்களுக்குள் ஜாமீன் பெற முடியும். இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் மேல கேஸ் ஃபைல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா கூட கேஸ் ஃபைல் பண்ணலாம் இல்லையா? ஏன் கேஸ் ஃபைல் பண்ணி 30 நாட்கள், ஏன் அந்த 30 நாள் ஏன் இது வைக்கிறீங்க, எல்லை வைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், இதுல இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பாஜக ஆட்சி தான் நடக்குது பெரும்பாலான மாநிலங்கள்ல. அந்த முதலமைச்சர்களோ அந்த அமைச்சர்களோ கூட இந்த குற்றச்சாட்டில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதை பத்திலாம் பிரதமர் கவலைப்படல. தன் மீதே பிரதமர் மீதே அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அவர் பதவி கூட பறிக்கப்படலாம். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுறப்ப அதுல பிரதமர் பேர் இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் பிரதமரே சேர்த்துதான் பிரதமரையும் சேர்க்கணும்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார்னு சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி, பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் மேலேயோ அல்லது பாஜகவினுடைய கருத்தியலுக்கு ஒத்து வராத அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அல்லது மாநில அமைச்சர்கள் மீதான நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியா இந்த ஷரத்துகள் பயன்படுத்தப்பட்டுனா அது அநியாயம் தானே, நீதிக்கு புறம்பான நடவடிக்கை தானே? அது பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் அமைச்சர் வீட்டில் பெரிய இவர் நம்ம ஐ பெரியசாமி வீட்டில் ரெய்டு நடந்தது. ஒருவேளை கோட்டைக்குள்ள ரெய்டு பண்றதுக்கு வந்துருவாங்க அல்லது சர்ச் பண்ண வந்துருவாங்கன்னு தமிழக போலீஸை போட்டு பாதுகாத்தாங்க. ஏன்னா அந்தந்த மாநில அரசாங்கம் அவங்க ஆட்களை காப்பாற்றுற முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி மாநிலங்களில் எதிர்கட்சி ஆளுகின்ற அந்த அமைச்சர்கள் பாதிக்கப்படுவதை அந்த முதலமைச்சர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதை காப்பாற்றுகிற முயற்சியில தான் ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஈஸியா பெயிலும் கிடைக்கும், அந்த கேஸ் ஸ்டே வாங்கிடலாம். அதனால இந்த சட்டம் என்பது ஊழலை ஒழிப்பதற்காக எடுத்து வரப்பட்டிருக்கின்ற முதல் முயற்சி. இந்த முயற்சியில இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல, இது எப்படி ஊழலை ஒழிக்கும்னு சொல்றீங்க? ஏன்னா இதுக்கு அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகளினுடைய ஊழல்களை விசாரிப்பதற்குன்னு பிஎம்எல்ஏ கேஸ் மாதிரியான விவகாரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுலயே வச்சு முடிச்சிடலாம்ல. ஏன் இது தனியான ஒரு மசோதா? அதுலதான் முடியலையே சார், ஆண்டு கணக்கா போது இல்ல அந்த வழக்குகள். நீங்களே சொன்னீங்க 5 வருஷம் ஆகுது 6 வருஷம் ஆகுது, முடிய மாட்டேங்குது. இந்த ஸ்பீட் கோர்ட் மாதிரி இது 30 நாட்களுக்குள்ளேயே அந்த தண்டிக்கப்பட வேண்டியவர் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்க பொதுவா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு வேலை செய்யலன்னா திரும்ப பெறக்கூடிய அதிகாரம் வேண்டும்னு கேட்கிற காலத்துல இப்படி ஒரு தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் தவறு செய்து அவர் தண்டிக்கப்பட்டால் அவருடைய பதவி பறிப்பதை மக்கள் வரவேற்பார்கள். அதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு யாருமே செயல்பட முடியாது. ஒருவர் ஊழல் செய்யறாங்க, மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டுறாங்க அல்லது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னா தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட 30வது நாட்குள்ளேயே அவருடைய பதவியை பறிக்கணும் சரியான ஜனநாயக நடைமுறை. குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு 30வது நாட்களுக்குள் அந்த
தடையாணை பெறுவதற்கான வாய்ப்புகள் சட்ட ரீதியா அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலே கண்கூடா பார்க்கிறோம். எத்தனை திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது அதிமுக ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் யார் குற்றச்சாட்டு சுமத்தினார்களோ அவர்களே ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அமைச்சர்கள் ஆக்குகிறார்கள். ஆக ஊழல் செய்வது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்காது. திமுக நான் ஓப்பனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரத்தை வச்சு கேட்கிறேனே, அதிமுக ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம், 2 ஆட்சி காலங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் பலர் மேல வழக்குகள் இருக்குது. அவர்கள் அந்த வழக்கு விசாரணையில் தீர்ப்பளிக்கப்படும் பட்சத்தில் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் பாஜக தொடர்ச்சியாக அரசியல் களத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றப்போ, இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்தால் திமுக அதிமுகவை முற்றிலுமாக அதனுடைய முக்கிய நிர்வாகிகளை சிறையில் அடைத்து அவருடைய பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் இல்லையா? அதன் மூலமா பாஜக எளிதாக இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல். அதுல என்ன தப்பு இருக்குன்ற நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவர் மேல வழக்கு தொடுத்து சிறைச்சாலையில கைது செய்யப்பட்டு அவங்க சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரே தவிர எந்த விதமான அச்சமா அவருக்கு வரல. திரும்பி வெளியே வந்தோடனே அவர் அமைச்சர் ஆக்குறாங்க. இதுதான் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அதிமுகவுக்கு போறாங்க, அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராங்க. 8 பேர் திமுக அமைச்சரவையில் இருக்கிற மந்திரிகள் 8 பேர் மேல இதே திமுக தான் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. வந்த உடனே கொடுக்க வேண்டியதை கொடுத்த உடனே இலாக்கா கொடுக்குறாங்க. போர்ட்போலியோ வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய மதுவிலக்கு ஆயத்தீர்வையை அவங்க கையில் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கின்ற போது அரசியலில் ஒரு ஒழுக்கம் வர வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு நேர்மை வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த மசோதாவை ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று கருதுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மசோதாவை தலைவர் வாசன் வரவேற்றிருக்கிறார். அதற்காக ஆதரவு தெரிவிக்கிறோம். நன்றி. நம்ம பேச